ஹலோ நட்புகளே, டிசம்பர் 18 அன்னைக்கு வந்த H1B மாடர்னைசேஷன் ரூல்ல இருக்க 5 நல்ல விஷயத்தை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த புது ரூல் பத்தி இந்த 5 விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பத்தியும் டீடைலா பேசி ஒரு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் மேல உங்களுக்கு கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது போய் பாருங்க. முதல் பெனிஃபிஷியரி ஓனருங்க. அதாவது முன்னால H1B இருக்கவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, அதே மாதிரி அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்தாலும் 49% தான் இருக்க முடியுங்க. இப்போ இந்த புது ரூல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கம்பெனி ஆரம்பிக்க முடியும், அதே மாதிரி அவங்களே அவங்களுக்கு செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 18 மாசத்துக்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. செகண்ட், டெஃபரன்ஸுங்க. அதாவது இப்போ நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே உங்களோட அப்ளிகேஷன் அஜுடிகேட் பண்ணிருப்பாங்க, நிறைய வேலிடேட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது மறுபடியும் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ண தேவையில்லை, டைரக்டா அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது, கேப் எக்ஸம்ப்ட்ங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர்லயோ இல்ல நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லயோ ஒர்க் பண்ணவங்க இந்த கேப் எக்ஸாம்ல எலிஜிபிள் ஆவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா முன்னால பிரைமரியா அதுல ஒர்க் பண்றா மட்டும் தான் கிடைச்சிருந்தது. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டி பண்ணாவே போதும், அது 50% ஆஃப் எஃபர்ட் இருந்தாவே போதும், அவங்களும் கேப் எக்ஸாம்ல எலிஜிபிள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது, கேப் கேப்புங்க. அதாவது F1 இருக்கவங்க H1B அப்ளை பண்ணிருப்பாங்க, அவங்களோட EAD ஒரு சில சமயங்கள்ல ஏப்ரல்லையோ இல்ல மேலேயோ கூட முடிஞ்சிடும், அவங்களுக்கு அக்டோபர் வரைக்கும் இருக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த EAD அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த புது ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் வரைக்கும் இல்ல, அவங்களுக்கு ஏப்ரல், அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்குமே தரணும்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது, வேலிடிட்டி எக்ஸ்பைரேஷன் பிஃபோர் அட்ஜுடிகேஷன். அதாவது இப்போ அமெண்ட்மெண்ட்டோ இல்ல எக்ஸ்டென்ஷனோ அப்ளை பண்ணும்போது அந்த ஜாபோட எண்ட் டேட் நம்ம கொடுத்துருப்போம், ஆனா நம்ம அப்ளிகேஷன் அவங்க ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதே அந்த எண்ட் டேட்க்கு அப்புறம் இருந்திருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிஜெக்ட் பண்ணாம நீங்க அவங்களுக்கு RFE கொடுங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜாப் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா இல்லையாங்க நம்ம சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க அந்த 5 முக்கியமான நல்ல விஷயங்கள். ஓகே நட்புகளே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம நட்புக்கு சப்ஸ்கிரைப்.